வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகை 6000 ரூபாய்க்கு விற்பனையானது. பூ வாங்குபவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் பூக்கள் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விளைச்சல் கடுமையாக சரிந்தது. பூவரத்து டன் கணக்கில் இருந்தது. தற்போது 300 கிலோ அளவுக்கு மட்டுமே பூக்கள் வரத்து உள்ளது. இதனால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பொங்கலை ஒட்டி பூக்கள் விலை இன்னும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் பொள்ளாச்சி திண்டுக்கல் இடையே 4 வழிச்சாலை அமைக்கும் பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த 2018 துவங்கியது. 160 கிலோமீட்டர் தூரம் ரோடு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட டெண்டர் விடப்பட்டது. 2 ஆண்டுகளில் பணியை முடிக்க திட்டமிடப்பட்டது. திண்டுக்கல் டு மடத்துக்குளம் வரையில் 2 பிரிவுகளில் டெண்டர் எடுத்த 2 நிறுவனங்கள் கடந்த ஆண்டு பணிகளை நிறைவு செய்தன. அந்த ரோட்டுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மடத்துக்குளம் டு பொள்ளாச்சி வரையில் 4 வழிச்சாலை அமைக்க டிபி ஜெயின் நிறுவனம் டெண்டர் எடுத்திருந்தது. பணிகள் ஆமை வேகத்தில் நடக்கிறது. இதனால் இந்த ரோட்டில் அடிக்கடி விபத்துகளும், பிரதான ரோடுகள், கிராம சாலைகள் துண்டிப்பு காரணமாக பொதுமக்கள் பாதிப்படைந்தும் வருகின்றனர். கடந்த 7 ஆண்டுகளாக 4 வழிச்சாலை இழுபறியாகி வந்த நிலையில் கடந்த 5 மாதமாக பணிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இப்பணியில் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த 220க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கேயே குடும்பத்துடன் தங்கி இரவு பகல் பாராது பணியில் ஈடுபட்டு வந்தனர். ரோடு பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தொழிலாளர்களுக்கு கடந்த 5 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை. இதனால் உணவுக்கு கூட வழியின்றி பச்சிளம் குழந்தைகளுடன் தொழிலாளர்கள் பரிதவித்து வருகின்றனர். உடனடியாக ஊதியம் வழங்க வலியுறுத்தி கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அந்தியூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடுமலை இன்ஸ்பெக்டர் ராம்பிரபு, கோமங்கலம் இன்ஸ்பெக்டர் கோவர்தனாம்பிகை ஆகியோர் தொழிலாளர்கள் மற்றும் மேலாளர் சண்முகராவ் ஆகியோரிடையே பேச்சு நடத்தினர். இதில் உடனடியாக சம்பளம் வழங்க நிர்வாகம் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். சாலை மறியலால் கோவை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இரவு பகலாக வேலை வாங்கி தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சிய நிறுவனம் சம்பளம் வழங்காமல் 5 மாதமாக இழுத்தடித்த சம்பவம் வடமாநில தொழிலாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 15ஆம் தேதி தை முதல் நாள் நடைபெறுகிறது. மரக்கட்டைகளுடன் கூடிய தடுப்பு வேலி, பரிசு பொருள் வைப்பதற்கான மேடை அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடக்கிறது. அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் ரோட்டில் காளைகள் ஓடும் பாதையின் இருபுறமும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 8 அடி உயரத்திற்கு இரட்டை அடுக்கு மரக்கட்டை வேலிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சி சார்பில் 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் பணிகளை பொதுப்பணித்துறையினர் ஆய்வு செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அது பராசக்தியோ ஜனநாயகமோ, தணிக்கைக்கு சான்றுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் பின்பற்றலேனா அதை நீங்க பின்பற்றிட்டு வாங்க, சரி செய்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்போ நான் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஜனநாயகத்துக்கு இல்லை பராசக்திக்குன்னு முழு டீட்டெயில்ஸ் அந்த சென்சார் கமிட்டி மெம்பர்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அமரன் படம் வந்தது. அமரன் படத்தில் இராணுவம் தொடர்பான காட்சிகள் வருதா? அந்த மாதிரி இராணுவம் தொடர்பான காட்சிகள் ஒரு படத்தில் வரணும்னா இந்த மாதிரி காட்சி நாங்கள் கொண்டு வரோம்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதி அந்த காப்பி என்ன மாதிரியான காட்சி வருதுன்னு விவரித்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ பண்ணலைன்னு வைங்க, எனக்கு தெரியாது, நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தான். அதில் ஜனநாயகம்னா என்னன்னு தெரியும் எனக்கு, ஆனால் ஜனநாயகத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ ஜனநாயகம் படத்துலையும் இராணுவம் தொடர்பான காட்சி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கால் எனக்கு என்ன ஆக்சுவலாக இஷ்யூன்னு தெரியாது, அதனால நான் தெரியாமல் சொல்லலை. ஆனால் என்னவா இருக்கலாம், அந்த காட்சிகளுக்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்து அனுமதி வாங்காமல் இருந்திருக்கலாம். அப்போ சென்சார் போர்டு மெம்பர்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த காட்சி வருது இந்த படத்தில், நீங்கள் கவர்மெண்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களான்னு. இல்லைன்னு அந்த படம் உற்பத்தியாளர் சொல்கிறார், தயாரிப்பாளர் சொல்கிறாருன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, வாங்கிக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ஷனை கட் பண்ணிடுமாங்க. இப்போ அந்த போர்ஷனை கட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் கட் பண்ணா படத்தோட ஸ்பிரிட்டு போயிடும் சொல்லலாம், எனக்கு தெரியாது, இது எல்லாமே ஒரு அனுமானம் தான் என்ன. அப்போ அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, யூ கெட் தி அப்ரூவல், அவ்வளவுதானே. அதனால சென்சார் போர்டு மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்டா ஆக்ட் பண்ண வைக்குது இல்லை. விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. கரூர் பிரச்சனையிலேயே நாம போலீஸ் தப்பு பண்ணியிருக்கு, அவங்க சரியா நடவடிக்கை எடுக்கல, அவ்வளவுதானே சொல்லியிருக்கோம். இதை நான் சொன்னதுக்கே ஏதாவது அன்னைக்கு நாங்க விஜய் அப்படின்னு ஏதாவது எழுதுவீங்க நீங்க. தணிக்கைத்துறை ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க இங்க மறுத்தது, அப்பீலுக்கு போனது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? தென் வாட் இஸ் ஸ்பெஷல் வித் விஜய்? யாருக்கு இக்கட்டு? யாருக்கு இக்கட்டு? எல்லா படத்துக்கும் அந்த படம் எடுத்தவருக்கு இக்கட்டு தான். நான் கேட்கிறேன், நிலை மறந்தவன் கேரளால மலையாளத்துல வந்த ஒரு படத்தை நிலை மறந்தவன் ஒருத்தர் தமிழ் இது பண்ணியிருக்காரு, டப்பிங். அந்த படம் சென்னை ஈகா தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்றேன்னு போட்ட கட் அவுட்டை திரெவிடியன் ஸ்டாக் ரவுடிகள் வெட்டினாங்களா இல்லையா? நீங்க எல்லா அப்ரூவலுக்கு அப்புறம் பண்றீங்க அழிச்சாட்டியும். இன்னைக்கு அதோட இல்லை, நல்ல வேலையா இந்த கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. இது விஜய் தொடர்பாகவே இல்லை. எந்த படமாயிருந்தாலும் தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்கிரீன் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மே 26 ஆட்சிக்கு வந்ததும் திரை உலகத்தை we will liberate. எந்த படமாயிருந்தாலும் தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்கிரீன் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மே 26 ஆட்சிக்கு வந்ததும் திரை உலகத்தை we will liberate. மயிலாடுதுறையில் வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நகர்ந்து செல்லும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் சில நேரங்களில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். 2.8 முதல் 3.4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் எழும் என
மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் எதிரொலியாக தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அவ்வப்போது பலத்த காற்றும் வீசி வருகிறது. பாதுகாப்பு காரணமாக மாவட்டத்தில் உள்ள 28 மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 6000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடற்கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். கடலோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.